ராகு பகவான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ராகு பகவான் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கடகத்தில் ராகு பகவான் இருக்குது சார், எனக்கு விருச்சகத்தில் ராகு பகவான் இருக்குது சார், எனக்கு மீனத்தில் ராகு பகவான் இருக்குது சார், தூக்கமே வராது, கெட்ட கெட்ட கனவாக வரும். அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து பெட்டை வந்து தென்மேற்கு பகுதியில் போடணும்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் ஹாலில் கூட பெட்டு போட்டு படுத்துக்கோங்க, ஆனால் 4:30 மணிக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படுக்கையை சுருட்டி விட வேண்டும். இந்த ஹாலில் வந்து அப்படியே படுக்கையோடு 8 மணி வரைக்கும் இருக்கிறது ஃபேவரபுளாகவே இருக்காது. நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் போயிடும். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காசிப் பேசிகிட்டு இருக்கோம், நைட்டு விடிய விடிய பேசிகிட்டு இருப்பாங்க, தூக்கம் போயிடுமா? ஒரு விஷயம். லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தூக்கம் போயிடும். குழந்தைகளால் தூக்கம் கெடுமா? கண்டிப்பாக தூக்கம் கெடும். காரணம் என்னென்னா, சார் நைட்டு குழந்தை வந்து இப்போ தான் பிறந்த குழந்தை சார், அழுதுகிட்டே இருக்காங்க சார், தூக்கம் போயிடும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் பையனை பற்றி நினச்சிட்ருக்கேன், என் பொண்ணை பற்றி நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி சார் ஆண்டவன் வந்து எல்லாருக்குமே ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்கான். அவங்கவுங்க லைஃபு அமைத்துக்கொள்வது நம்ம தான் எல்லாமே பண்ணுற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அவங்களுடைய லைஃபு பயணம், கால பயணம்ன்றது அவங்கவுங்க ஜாதகத்திலே இருக்குது. நீங்கள் ஏதாவது மாற்ற போகிறீங்களா? இல்லை. நான் ஏதாவது மாற்ற போகிறேமா? நம்ம செய்கின்ற கர்மாவை சரியாக செய்ய வேண்டும், அதுதான் விஷயமே. உங்களுடைய மனசு தான் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. உங்கள் மனசை வந்து நல்லா வச்சுக்கோங்க. தூக்கத்துக்கு போகும்போது நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஓகேங்களா? மொபைல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தூக்கம் போயிடும். எப்போ 7 மணி ஆச்சுன்னா மொபைலை கட் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்களுடைய தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம்.